எஸ் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப். ஸோ கொஞ்சம் பஃபரிங் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பவர் போயிடுச்சு, பவர் ப்ராப்ளம். ஸோ அகைன் மறுபடியும் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக ஸ்டெப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை, நோ இஷ்யூஸ், எதுவுமே ப்ராப்ளம் வராது. ஐ ஹோப். ரத்னம் மாறாரு. ஸோ ரொம்ப நாளா வந்து ஒரு மேட்ச் விளையாடி நம்ம பார்த்துருப்போம் நம்ம சேனல்ல. ஸோ ஒரு 2 years பேக் அப்பா மேட்ச் ஆடினாரு. புதுக்கோட்டை நல்ல ஒரு ஷாட், பட் அன்பார்ச்சுனேட்லி கோல் கிடைக்கல. அத்திக்கடை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஃப்ரண்ட்ல, பட் நல்ல டிஃபென்ஸ். மிஸ் பண்ணிருக்காங்க நீங்க. கீழே எடுத்துட்டு போயிருக்காங்க. லெஃப்ட்ல நல்ல ஒரு ஸ்டாப் அங்க அத்திக்கடை. நல்ல டிஃபென்ஸ். ரொம்ப நேரமா கோல் போஸ்ட் அவங்க சைட்ல இருக்கு, அவங்க கோல் போஸ்ட்ல இருக்கு. புதுக்கோட்டை நல்ல டாமினன்ஸ். பால் வெளியில.
இங்க போறாங்க. இப்படி சான்ஸ் ஃபார் கோலா இல்ல. ரெண்டு டீமுமே ரொம்ப நல்ல ஒரு ஈக்குவல் சைடு தான் இருக்காங்க. டீம் டிஃபென்ஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய கோல்ஸுமே ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி எந்த ஒரு கோலுமே கிடைக்கல. ட்ரை பண்ணிருக்காங்க. பட் நல்ல சேவ். ஒன் செகண்ட் பால் வெளியில போயிருக்கு. நல்ல சேவ். நல்ல சேவ். ஒன் செகண்ட் நல்ல ஒரு பாஸ். நல்ல ஒரு 1-on-1 இங்க. நல்ல ஒரு டஃப் கொடுக்குறாங்க ரெண்டு டீம்ஸ்க்கும். சான்ஸா இருக்கா கோலுக்கு இல்ல. அகைன் செகண்ட் வெளியில போயிருக்கு பால். ஆன்ஃபீல்ட் சவுண்ட் கேட்கல ப்ரோ. ஆன்ஃபீல்ட்ல வந்து நாய்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஆன்ஃபீல்ட் இது பண்ணணும் நாய்ஸ் வருது. அதுக்கான ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேபிள்ல இப்ப இருக்க எல்லா இடத்துலயுமே தண்ணி இருக்கு. ஸோ அந்த எர்த் நாய்ஸ் வரதான் செய்யும் கண்டிப்பா. ஆனா மழை பெஞ்சிருக்கு. கேபிள் எல்லாமே நனைஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால ப்ராப்பர் எர்த்திங் இல்லாதனால அந்த சவுண்ட் வரும். ஸோ அதனால ஆன்ஃபீல்ட் சவுண்ட் போட முடியல. ஸோ நாளைக்கு வந்து மேக்ஸிமம் காலைல வெயில் எல்லாமே காஞ்சிரும். ஷோர்லி நம்ம பண்ணிடலாம். அது பெரிய மேட்டர் இல்லை. பட் இன்னைக்கு அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு கை கொடுக்கல. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. புதுக்கோட்டை மதுரை உங்கள் அனைவரை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். முடிந்த மாநிலங்களே கத்திக்கடை ஆட்டத்தை பார்த்ததுல சும்மா ஃபயரா கொண்டு இருக்காங்க. சாப்பிட மீட் பார்க்கலாம் ப்ரோ. நாளைக்கு லைவ் இருக்குமா கூத்தானூர்ல எதுவும்? நாளைக்கு லைவ் இருக்காது ப்ரோ. ஜீரோ ரெண்டு டீமுமே வந்து 0-0 இருக்காங்க. அகைன் பால் வெளியில.
விளையாடி வைக்கிறோம். பால் வெளியில போயிருக்கு. நல்ல ஸ்கில், நல்ல பாஸ், பொசிஷன்ஸ் கவர் பண்ணி ஆடுறாங்க மேன. கோல் கீப்பர் வந்து பாத்தீங்கன்னா பாதி கிரவுண்ட் வந்துட்டாரு. அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல் போட போறாருன்னு நினைக்கிறேன். சேவ், சரியான அடி நினைக்கிறேன். செகண்ட் இங்க ரத்னம் பால் எடுத்திருக்காரு. கோல் கீப்பர் சான்ஸ் வரதுல நல்ல ஒரு சேவ். நல்ல சேவ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவுக்கு வந்திருக்கேன். செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரையும் கொஞ்சம் இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு. 0-0 இருந்து ஆரம்பிக்கணும் ரெண்டு டீமுமே. எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஒரு கோல் போட்டாலுமே இந்த மேட்சை வின் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் மேட்ச் இருக்கு. கண்ணதாசன் வணக்கம் அண்ணா. கூத்தாநல்லூர் கண்ணதாசன். ஹாய் 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 ப்ரோ. 12 வாடே யார் யாருன்னு தெரியல. வாடே வரல. இன்னொரு வந்து அதையோட மரவட்ட மாதிரி தான் வரணும். மரவட்ட மாதிரி தான் வரணும். அஜிலே எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு இதுக்கு அடுத்தா கேட்கலாம்
இருமா பார்க்குறோம். எஸ், செகண்ட் ஹாஃப் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நாய்ஸ், இந்த நாய்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம இன்கேம் கிரவுண்டு உள்ளே விளையாடுறவங்களோட இதை வைக்க முடியாது, சவுண்டை வைக்க முடியாது கண்டிப்பாக. வாசத்தில் முதல் கோல் அடித்து வீரருக்கு கல்விமலை சார்பாக ரூபாய் 100 வழங்கப்படும். பாஸ் அண்ட் கோலா இல்லை, நல்ல சேவ். லாஸ்ட் மினிட்ல நல்ல ஒரு சேவ் பண்ணியிருக்காங்க. நல்ல சேவ். ஓ ஓ செம்ம க்ளோஸுங்க. இந்த இடத்துக்கு முடிச்சு விட்டுருப்பாங்க ஒரு கோலை போட்டு. பாருங்க என்ன ஒரு ஷூட்டு. ஆஹா, ரெண்டாவது ரெண்டு இரண்டாவது அடிக்கும் வீரருக்கு சார்பாக ரூபாய் 100 வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். காரைக்குடி டீம் வந்திருக்கா? அப்துல் அசீஸ் இல்லையே. அடுத்தடுத்த டீம்ஸ் எந்தெந்த டீம்ஸ் வந்திருக்காங்கிறத அடுத்தடுத்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போதைக்கு நம்ம கேட்டுக்கலாம். கிரிக்கெட் இருந்து அணிகளுக்கு ஒரு நபர் விழாவிற்கு வரவும். நல்ல ஒரு ஷாட். கூப்பிடுறாங்க. நல்ல ஒரு ஃபைட் டீம் கிட்ட. கோல் இருக்குமா? இந்த வெளியில செகண்ட் வெளியில. பண்ணிட்டாங்க. காலில் எடுத்துருந்துக்கலாம், அவரே எடுத்துருக்கலாம். ஸோ இன்னொரு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஃப்ரண்ட்ல ஃபார்வர்டு. நல்ல சேவ், நல்ல சேவ். லாஸ்ட் சேவ் பார்க்கலாம். நல்ல சேவ். அகைன் ஒரு விசில் ஊதிருக்காங்க. கொஞ்சம் மேன் ஹேண்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது.
அதனால இருக்காங்க. ஆஹா கோலுங்க. ஃபர்ஸ்ட் கோல் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. அற்புதமான ஒரு கோல் இங்க அத்திக்கடை கிட்ட இருந்து. சார்பாக முதல் கோல் அடித்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கிறார். அத்திக்கடை ப்ரூவ் பண்ணிருக்காங்க தாங்களே நாங்க அந்த மேட்ச்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு சீருடை அன்பளிப்பு வழங்கிய மாஸ் கலெக்ஷன் உரிமையாளர் எம்பிஆர் அவர்களை வெஸ்டர்ன் எஃப்சி சார்பாக வழங்குகிறோம். கோல் ரீப்ளேல பார்க்கலாம். அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட், நல்ல பொசிஷன் ஹோல்டு பண்ணி ஆடினாரு. நூத்தி 2 பேர் பாத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் மேட்ச் யாருங்க? நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னுமே சொல்லல. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் மேட்ச் யாருங்கிறது இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ நமக்கு தெரிஞ்ச உடனே சொல்றேன். ஸோ மைக்ல கண்டிப்பா சொல்லுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சைக்கோ பிஜிஎம் ஃபயர் தெறிக்கி விட்டுருக்கீங்க. சத்திக்கடை பத்தி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போதான் தெரிஞ்சிருக்கு எப்படின்னு. இது ஒரு கோல் போட்டிருக்காங்க அத்திக்கடை. புதுக்கோட்டை டெஃபினட்டா இன்னொரு கோல், ஒரு கோல் அவங்க பிளேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் அந்த மேட்ச் சமன் மேட்ச் பண்ண முடியும். செகண்ட் ஹாஃப் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரையும் 0-0 முடிச்சாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல இப்படி 1-0 முடிச்சாங்கன்னா கன்ஃபார்மா அந்த மேட்சை விட்டு வெளில போக வேண்டியதுதான் புதுக்கோட்டை. இல்ல ஒரு த்ரோ வெளியில போயிருக்கு. இந்த த்ரோலயே வந்து பாத்தீங்கன்னா விசில் பண்ணிட்டாரு ரெஃப்ரி. அடுத்த மேட்ச் எஸ்எஸ்எஃப்சி நின்றுருக்காங்க. க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ்னு நினைக்கிறேன். இல்ல கிக்கு. ஆஹா, ஜஸ்ட் ஓவர் த கோல் போஸ்ட்டுங்க. நல்ல சேவ் அது ஆக்சுவலா. செகண்ட் உள்ள எடுத்துட்டு போறாரு. நல்ல சிகில். என் வெளியில இங்க 1-0 லீட்ல இருக்காங்க அத்திக்கடை. வெரி பியூட்டிஃபுல் மேட்ச் அப்படின்னு இருக்காங்க முகமது அகமது. எஸ் டெஃபினட்டா 135 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர் ஷாட். உண்மைதான். அற்புதமா அந்த ஒரு கோலை பதிவு பண்ணாங்க. அப்பா, புல்லட் ஷாட் அடிச்சாருங்க இங்க. புல்லட் ஷூட் இங்க பாருங்க. ஜஸ்ட் ஓவர் த போஸ்ட். ஸோ இன்னொரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. புதுக்கோட்டை ஒரு கோல் கண்டிப்பா இங்க பிளேஸ் பண்ணியே ஆகணும். ஆஹா, கேமராமேன் கிட்ட அடிச்சிட்டாருங்க. இல்லைங்க, பால் வெளில நெட்டை விட்டெல்லாம் வெளில அடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆக்ரோஷத்துல இருக்காங்க. 125 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான மேட்சா இருந்தா 125 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ், அதுதான் இங்க தரமான மேட்ச் இங்க போய்கிட்டு இருக்கு. 0-1 இருக்கு. ஒரே ஒரு நல்ல ஒரு கிக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஹாஃப் தான் அடிச்சிருக்காங்க. எஸ், இந்த தடவை நல்ல ஒரு கிக். நல்ல ஒரு பாஸ் சான்ஸ் இருக்கா கோலுக்கு? இல்ல.
இங்கே நேரம் விரயம் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீப்ளே போடுங்க ப்ரோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போட்டுடலாம். நல்ல ஒரு கிக், நல்ல டிஃபென்ஸ், நல்ல ஹிட்டர். அகைன் நல்ல டிஃபென்ஸ். ஸோ எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணி பால் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஃபார்வர்ட் நம்ம சைடு பால் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அத்திக்கடை. ஸோ நல்ல டிஃபென்ஸுங்க. பவுலா இல்லை, பவுல் விசில் எதுவும் வரல. கூத்தாநல்லூரில் செவன்ஸ் மேட்ச் கொடுக்கல, அதுதான் எங்களுக்கு கோபம். ராகுல் அமித் ஏன், என்ன ஆச்சு? புதுக்கோட்டை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்க, அத்திக்கடைக்கு தான் கிடச்சிருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கேருந்து அங்கே ஒரு கோல் பண்ண முடியுமா? நல்ல ஒரு டிஃபென்ஸ் அத்திக்கடை கிட்ட இருந்து. அண்ட் ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு. ரொம்ப க்ளோஸா போய் பால் வெளியில. எஸ், இத்துடன் இந்த செகண்ட் ஹாஃப்மே நிறைவு பெற்றிருக்கு. எஸ், இந்த மேட்ச் அத்திக்கடை வின் பண்ணிருக்காங்க. புதுக்கோட்டை அணியினர் தங்களது பயிற்சி ஆட்டத்தை அரங்கில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன் உள்ள கரைச்சி பட்டிக்கிறான்? முதல் அத்திக்கடை எல்லாம் நடக்கிறது. டிஏஎஸ் தமிழ்நாடு, டிஏஎஸ். அடுத்த மேட்ச் எஸ்எஸ்எஃப்சி அதிரை வெர்சஸ் புதுக்கோட்டை. வெயிட் பண்ணலாம் இந்த மேட்சுக்கு. அத்திக்கடை அணியிலிருந்து ஒரு வீரர். அத்திக்கடை அணியினர் கோல் அடித்த அணியினரை விழாமலைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் அவர்களை பேசுமாறு விழாமலைக்கு அழைக்கிறோம். எல்லாமே சொல்றது இங்கிலீஷ் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். என் பசங்களுக்கு வேற ஸ்பான்சர் யாரும் இல்லை, நான் மட்டும் தான் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கேன். இதை அந்த இடையில சொன்ன எழுதி சொல்றேன். அவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க, பார்த்து எங்கேயும் வந்து தெரியலடா, ஏதோ விளையாண்டு வச்சு கொடுத்துட்டு இருக்கேன், என்னால் முடியல, எவ்வளோ கொடுப்பேன்னு தெரியல,
கொடுக்காம இருக்க முடியல. அது கடவுள் பார்த்துப்பான். ஒருவேளை எந்த காசு தீர்ந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு வழியே இல்லாம போச்சுன்னா என்னை கொண்டு போய் அபராம் பக்கத்தை விட்டுருங்க. யாராவது எனக்கு சோறு போட்டு கடைசி வரைக்கும் காப்பாற்றிடுவாங்க. அது உண்மை. எனக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்குற அபராம் பண்ணதுக்கு நான் திருப்பி என்ன பண்ண போறேன்னு தெரியல. நல்ல ஃபுட்பால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஃபுட்பாலா சார்ந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ண முடியும். இதை நான் கடைசி வரைக்கும் பண்ணேன். கடைசி வரைக்கும் பண்ணேன் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த மேட்சஸ் மோஸ்ட்லி யாருக்கு நடத்துறாங்கன்னா இளைஞர்கள் நடத்துறாங்க. இப்போ நான் உள்ள வரும்போது வெளியில இருந்து கத்துறாங்கல்ல, இதுக்கு ரொம்ப பாசமா இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐநூறுல மட்டும்தான் இவங்க கத்துவாங்க. அதுக்கப்புறம் ஆதரவு தான் கேட்பாங்க. இது கத்துற மாதிரி எங்களும் கத்தணும் இல்ல. உங்களுக்கு ஆசைப்படணும்ல, அவங்களாம் கேட்கணும். இந்த குட்டி பசங்களா இருக்கீங்களா, என்ன எதுவும் கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி உங்க பேர் சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக தான் இங்க கவர்மெண்ட். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபுட்பால் விளையாடணும். உங்கள்கிட்ட கிரவுண்ட் இருக்கு. எங்க ஊர்ல கிரவுண்டே கிடையாது. எங்க ஊர் கிரவுண்டுக்கே கட்டணும் சொல்ல முடியாது. கட்டணும் காசு கட்டி தான் எங்க பசங்க விளையாடுறீங்க. ஆனா இங்க உங்களுக்கு ஃப்ரீயா வருத்தமா இருக்கு. அஜாரெல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நான் அதெல்லாம் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அஜார் நல்லாவே பழக்கம். அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அவர் அவ்வளோ கூட சொல்லுவார், இந்த பசங்களுக்கு ஏதாவது பண்ணணும். எல்லாரோட நோக்கமும் அப்படிதான் இருக்கு. எல்லா இடத்துலையும் ஃபுட்பால் பார்த்துட்டு அஜாரம் பண்ணதில்ல. எல்லாரோட நோக்கமும் ஃபுட்பால் டெவலப். ஆனால் நீங்க இதை உணர மாட்டேங்கிறீங்க. யார் இந்த குட்டீஸ் எல்லாம் உணர மாட்டேங்கிறீங்க. ஒழுங்கா ப்ரேயர் பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்போ கடவுள் உனக்கு வரானோ அவனே சொல்லிடுவான், ஃபுட்பால் விளையாடு, நல்லா படிக்கும். கடவுள் உங்ககிட்ட வராததுதான் பிரச்சனை. நல்லா பார்த்துக்கோ. என் வாயிலிருந்து சொல்ல வைக்கணும் கடவுள் என் வாயிலிருந்து சொல்ல வைக்கணும். இன்னையிலேருந்தே மாறிக்கோ. நல்லா விளையாடணும்னா நல்ல ப்ரேயர் பண்ணணும், நல்லா படிக்கணும், நல்ல பழக்கங்களை கற்றுக்கணும். ரொம்ப நன்றி. நீங்கள் நல்ல ஃபுட்பால் கொடுத்துருக்கோன்னு நினச்சிருக்கேன். வின்னிங் அண்ட் லூசிங் டசன்ட் மேட்டர். நீங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சிருக்கேன். ஐம் ப்ரௌட் ஆஃப் மை பாய்ஸ். நல்லா விளையாடுறாங்க. சின்ன பசங்க எல்லாருக்கும் ஒரு ஆவரேஜாக பார்த்தா 18 வயசு தான் இருக்கும். ஸோ 18 வயசில் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. ஒரு சில நேரத்தில் தூக்குறது உண்டு. நாங்கள் அடுத்த டோர்னமெண்ட்டில் பெட்டராக கொடுப்போம். இந்த டோர்னமெண்ட் ரொம்ப நினச்சி வந்தேன்னா பார்ப்போம், கடவுள் வேறு பிளான் வச்சுருப்பாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பி வருவாங்க அடிக்கடி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வெஸ்டர்ன் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக விக்கிஸ் அகாடமிஸ்க்கு ஒரு நன்றி அன்பளிப்பாக எம்எம்எஸ் சஹாபுல் காக்கன் அவர்கள் விக்கிஸ் அகாடமிஸ் அனைவரும் விழா நடித்து வரவும். அடுத்து மயர் பிரதர்ஸ் புதுக்கோட்டை விசஸ் எஸ்எஸ் அதிபர் அழைத்தார். விக்கிஸ் அகாடமிஸ் பிளேயர்ஸ் அனைவர்களும் விழா நடிக்க வேண்டும். எடுத்து வந்த முன்னை நன்றி பேசின நட்சத்திரங்களை தெரிவித்துள்ளனர்.
ஓகே. நன்றி. எஸ்எஸ்எஃப்ஐ புதுக்கோட்டை அணியினரும் எஸ்எஸ்எஃப்ஐ அணியும் பதினேழு லைட் இருக்கின்றார்கள். அணியினை வடபகுதி ஈசியாட்ட பிரிவா ஆடக்கூடியவர்கள் கருத்துடைய தேர்வில் இருந்திருக்கிறவர்கள் மன்னர் வெள்ளை புதுக்கோட்டை அணியினர் அணிகள் விலகுகிறவர்கள் வெள்ளை வைக்கக்கூடியவர்கள் எஸ்எஸ்எஃப்ஐ அதிகம் பட்டியலில் எஸ், இங்க நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எஸ்எஸ்எஃப்சி அதிரை வெர்சஸ் புதுக்கோட்டை.